5 நில ராஜகோபுரத்தோட தாய் கோணியம்மன் தெய்வமா குந்தி இருக்கிறார். நான் சொல்லணும் புரிஞ்சுதா? அரண்மனை வாசல் 5 நில ராஜகோபுரத்தோட தாய் கோணியம்மன் தெய்வமா குந்தி இருக்கிறா. பிளேக் மாதிரி நோவு நொடி சீக்கிரம் இருந்து காவந்து பண்ண பிளேக் மாதிரி ஒரு புறமோ, அரண்மனை வாசல் தண்டு மாதிரி ஒரு புறமோ, தாய் தண்டு மாதிரி தேர் திருவிழா பார்த்து அக்கடி கம்ப ஏந்தி வள வந்து வரக்கூடிய இடத்துல உடம்பப்பட்ட மந்தையில இருந்து கனியும் பாக்கும் வச்சு தாய் வாசலே தஞ்சம் கொண்டு பிள்ளை என்னை பாக்குறதுக்காக ஓடோடி வந்தார். ஓடோடி வந்த ஓர் சுவரம் அரண்மனையை குறிச்ச ஓர் கேள்வியும், அதே மன்னவனை குறிச்ச ஓர் நீதியும், செய்யும் தொழில குறிச்ச ஓர் விளக்கமோ. இவ்வளவு நாளும் கோட்டையில உன் கொடி பறந்துகிட்டு இருந்தது, இப்ப கொடி பறக்காம இருக்குது. பறந்த கொடி இறங்கி இருக்குது. என்ன ஏதுன்னு விளக்கம் தெரியல. மாடு உன் மந்தையில தான் மேய்தா, இல்ல மந்தை விட்டு மந்தை தாண்டி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு விளக்கம் தெரியாம ஓடோடி என் வாசலுக்கு வந்திருக்கணும். உடச்சு சொல்லணும்னா அதுதான் நான் சொல்லணும் புரிஞ்சுதான். ஓடோடி வந்த ஒரு சோபானம் கீரியும் பாம்புமா ஆடுபுலி ஆட்டமா அரண்மனை வாசல்ல ஒற்றுமைக்கு வழி இல்லை. நீ நல்லதே செஞ்சாலும் பொல்லாப்புன்னுதான் விடியுது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. எதிரும் புதிருமா குந்தி இருக்கிறதுனால மனசு நிம்மதி கேட்டு மன்னவனை குறிச்ச கேள்வி கேட்டு என் வாசலுக்கு வந்திருக்கணும். மன்னவனை குறிச்சும் அரண்மனையை குறிச்சும் பொழப்பு குறிச்சும் நான் சொல்லணும் புரிஞ்சுதா. நீ சொந்த பந்தத்துக்கிட்ட போக வேண்டாம், நாளைக்கு பொல்லாப்பா போயிடும். அவன் பணம் காசும் உருப்படியா அவனுக்கு கொடுக்க மாட்டான். சொல்லணும் புரிஞ்சுதா. உங்ககிட்ட இருக்கிற உழைப்ப சுரண்டிக்குமா, ஆனா பணம் காசை கொடுக்க மாட்டான். சொந்த பந்தத்துக்கு எடுத்த போக வேண்டாம், பொறுமையாரு. நான் கொடுக்குற எலும்பு சம்பளத்தையும் குங்குமத்தையும் நீ வாழ்ற அரண்மனையில் ஏற்றி கட்டு. பௌர்ணமி அன்னைக்கே வாசனை நடக்கிற பூஜையில வந்து கலந்துக்க. அதற்குள்ள இல்லைங்க அளவுக்கு ஏதாவது ஒன்று தாய் நான் உனக்கு படிய வைக்கிறேன். நான் சொல்ல புரிஞ்சுதான். இந்த மண்ணை மிதிச்சுட்டு நான் அவனை வாழ வைக்கிறேன். பௌர்ணமிக்குள்ளையும் நான் இல்லைங்காம ஏதாவது நான் படிய இருக்கிறேன். பௌர்ணமி அன்னைக்கு இந்த வாசனை நடக்கிற பூஜையில வந்து கலந்துட்டு மண்ணை மிதிச்சுட்டு போ. இப்படி இருக்கிற நான் சரசரமா இறக்கி கொடுத்து மன்னவனுக்கும் நல்ல புத்தி கொடுத்து பொழப்புல வந்து குந்திர எண்ணத்தை கொடுக்குறேன். முதல்ல அதோட புரிஞ்சுதான். அது அவன்கிட்ட இல்ல. பொழப்புல வந்து குந்திர எண்ணத்தை கொடுக்குறேன். அவன் ஆட்டம் பாட்டம் தேசாந்திரியா சுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்தவன் சொல்ல கேட்டு ஊர் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். யாரோ கொடுக்குற சாவிக்கு பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறான். பொழப்பு வருது. பொழப்பு மேல நீ வம்பு வழக்கு போடாத. பொழப்பு வருது, இவன் போய் குந்த மாட்டேங்கிறான். இதுதான் உண்மை. நான் சொல்லணும் புரிஞ்சுதான். பொழப்பெல்லாம் வருது, இவன் போய் குத்த மாட்டேங்கிறான். அதனாலதான் இந்த மண்ணை மிதிச்சுட்ட நான் உன் மன்னவனுக்கு உடனே கிடைக்காது, தாமசமாய்தான் கிடைக்கும். எது உன் பிள்ளைக்கு உத்தமமோ அதை நான் தாய் கொடுக்குறேன். உன் கூட இன்னைக்கு தாய் நாடி வந்த மக்கள் எத்தனையோ பேர் சாட்சியா இருக்காங்க. நீயும் ஒரு சாட்சியா இருக்க. இந்த கனியும் குங்குமத்தையும் நீ வாழ்ற அரண்மனையில் ஏற்றிட்டாங்க. தாய் கூட பண்ண நல்லது நடக்கும்.